எங்கட கிளாஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சில நாட்களுக்கு முன்னால எங்கட சொரூபன் பிரதர் சொல்லியிருந்தேன், பிள்ளைகளுக்கு பொலிட்டிக்கல் பாடம் படிக்கிறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேளுங்கன்னு சொல்லி. அப்ப அவர் கேட்டிருந்தாரு. நிறைய பிள்ளைகள் பேர், அவங்களோட பெட்ச், அதே போல அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனையை சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் சொரூபன் பிரதர் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு பிரச்சனையாக நான் அதுக்கான சொல்யூஷனை மாணவர்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு அவருக்கு வாக்களிச்சிருந்தேன். அந்த வகையில இன்றைய கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் உங்கள ஒருவர் கேட்ட கேள்விக்கான பதில சொல்லிட்டு நான் பாடத்துக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். அதுல ஒருவர் கேட்டிருந்தாங்க, எப்படி பொலிட்டிக்கல் பாடத்துக்கு தயாராகிறேன்னு எனக்கு விளங்கல்ல. இப்ப எக்ஸாமுக்கு 3 மாசம் இருக்குது. பொலிட்டிக்கல் பாடம் அப்படின்னு ஒரு சிலபஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கிறேன். இதை எப்படி தயாராகுற? ஒவ்வொரு நாளும் என்னென்னத்தை நான் படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், ஒண்ணுமே எனக்கு தெரியல, கொஞ்சம் ஒரு சூனியம் மாதிரி இருக்குது, விளங்குது இல்லைன்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப இதுக்கு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 3 கொஸ்டினை விளங்கி மெமரைஸ் பண்ணுங்க. ஒரு 10 கொஸ்டினை ஆழமா, அதே போல ஒரு 10 ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்களை விளங்கி மெமரைஸ் பண்ணிடுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க குழப்பமும் தேவையில்லை. பாருங்க, ஒரு நாளைக்கு 3 எஸ்ஏ கேள்வியை நீங்க புரிஞ்சு மெமரைஸ் பண்றீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 90 எஸ்ஏ கேள்வி வந்துடும். அதுக்கு பிறகு நீங்க பாஸ்ட் பேப்பர் செஞ்சு செஞ்சு உங்களை டெவலப் பண்ணி கொள்ளலாம். எனவே நீங்க நைட் தூங்கும் போது ஒரு டு டு லிஸ்ட் போடுங்க. நாளைய நாள் இந்த தலைப்பு, இந்த தலைப்பு, இந்த தலைப்பு, இது மூணையும் நான் விளங்கி மெமரைஸ் பண்ண போறேன். இதுதான் என்ன டாஸ்க். இந்த வருஷ பாஸ் பேப்பர்ல 10 எம்சிக்யூ கேள்வியை நான் ஃபுல்லா தரவா படிக்க போறேன். 10 ஸ்ட்ரக்சர் கேள்வியை தரவா படிக்க போறேன். இப்படி நீங்க டாஸ்க் போட்டுட்டு தூங்குங்க. நாளை நாள் எழும்பி அதை செஞ்சு முடிங்க. இப்படி நீங்க போனீங்கன்னா இந்த 90 நாள்ல உங்களால பொலிட்டிக்கல் பாடத்துல ஈஸியாக எடுக்க முடியும். எவ்வளவுதான் விஷயம். சரியா? அப்ப நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், ஒரு எஸ்ஏ கேள்விண்டா அதுல 20% தான் மெமரைஸ் பண்ணணும், 80% புரிஞ்செடுக்கணும். மெமரைஸ் பண்ற கீ பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அதை நல்லா விளங்கி கொள்ற சார்ட்ட கட்டாயம் போய் அதை படிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? ஓகே, இப்ப நாங்க எங்களோட கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு 2 தலைப்புகளை நாங்க படிக்க இருக்கிறோம். இன்றைக்கு 2 தலைப்புகளை நாங்க படிக்க இருக்கிறோம். அதை நான் இதுல டிஸ்பிளே பண்றேன். அரசியலை கற்கும் வழிமுறைகள். இப்ப நாங்க ஏற்கனவே அரசறிவியல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அரசியல்னா என்னன்னு பார்த்தோம், அரசியல் விஞ்ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். அதான் கடைசி கிளாஸ்ல நாங்க பார்த்தது. அப்ப நாங்க சொன்னோம், அரசியல் சொன்னா ஒரு சமூகத்துல ஒரு நிறைய பிரச்சனை இருக்கும், ஒரு தேவை இருக்கும். அப்ப அதெல்லாம் ஒரு அரசியல்வாதி மேடைகள் போட்டு பேசுவாரு, நான் செஞ்சு தாரேன், நான் போதையை ஒழிப்பேன், பெண்களை பாதுகாப்பேன், இப்படிலாம் பேசுவாரு. பேசி அந்த அதிகாரத்தை பெற முயற்சி செய்வாரு. இதுகள் தான் அரசியல். அரசியல்ங்கிறது அது செயல் ரீதியா நடக்கும். அரசியல் விஞ்ஞானம்டா நாங்க படிப்போம் குந்திட்டு இருந்துட்டு, கோட்பாட்டு ரீதியாக ஒரு அணுகுமுறைகளை நாங்க படிப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்ல தத்துவார்த்த அணுகுமுறை, அதே போல விஞ்ஞான அணுகுமுறை, அப்படி நாங்க ஒவ்வொன்றா படிப்போம். அரசுண்டா என்ன, அதுல கூறுகள் என்ன, அரசாங்கம்டா என்ன, அதுல வகைகள் என்ன, என்ன மாதிரியான ஆட்சி முறைகள் இருக்குது, கருத்தியல் சொன்னா அதுல தாராளவாத கருத்தியல்னா என்ன, சமூகமயவாத கருத்தியல்னா என்ன, முரண்பாடுண்டா என்ன, முரண்பாடு முகாமைத்துவம்னா என்ன, இப்படி ஒவ்வொரு கோட்பாடாக, அணுகுமுறைகளாக, தியரிகளாக, இப்படி நாங்க எண்ணக்கருக்களாக படிக்கிறது தான் அரசியல் விஞ்ஞானம் அப்படின்ட்டு போன கிளாஸ்ல நாங்க தெளிவா படிச்சிருந்தோம். இந்த கிளாஸ்ல இந்த அரசியல் விஞ்ஞானத்தை வெறுமனே கிளாஸ்ல இருந்து மட்டும்தான் படிக்கலாமா, அல்லது இன்னொரு முறையிலையும் மக்கள் படிக்கிறாங்களா அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். இப்ப உங்களோட அப்பாமார் அல்லது அம்மாமார், இவங்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா? எஸ் ஆர் நோ சொல்லுங்க, செக் பண்ணுங்க. உங்களோட அப்பா அம்மா இவங்களுக்கு அரசியல்ல இருக்கிற விஷயங்கள், பெரும்பாலான விஷயங்கள் தெரியுமா தெரியாதா? எப்படி ஓட் போடுறது, எந்த கட்சிக்கு ஓட் போடணும், அரசியல் கட்சின்னா என்ன,
அவங்களுக்கு இருக்கிற பணிகள் என்ன, எந்த கட்சி வந்த நல்லம், ஒரு கட்சிக்கு இருக்கிற கோட்பாடு என்ன, என்ன கொள்கைகள் இருக்கும், இப்படி தெரியுமா தெரியாதா அப்படி நான் கேட்டதுக்கு நிறைய பேர் தெரியும் தெரியும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஒரே ஒரு ஆள் தெரியாதுன்னு சொல்லிக்கிறீங்க. சம்டைம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆஹ் நீ தெரியாது, ஒரு சில விஷயங்கள் தெரியாது அப்படிங்க இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற சில டைம் எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எல்லா பெற்றோர்களுக்கும் அரசியல் பத்தின ஒரு சாதாரண அறிவாக அது இருக்குது. அப்ப அவங்க இதை எப்படி படிச்சாங்க? அவங்க என்ன ஏ லெவல்ல பொலிட்டிக்கல் பாடம் எடுத்தாங்களா? நிறைய பேர் 10ஆம் ஆண்டு படிச்சிக்க மாட்டாங்க, 5ஆம் ஆண்டு படிச்சிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அரசியல் தெரியும். எங்க படிச்சாங்க? யூனிவர்சிட்டிலையா, இல்லாட்டி காலேஜ்லயா? எங்கேயும் படிக்கல. எனவே அவங்களும் அரசியலை படிச்சிருக்கிறாங்க, நாங்களும் அரசியலை படிச்சிருக்கிறோம். எனவேதான் இன்றைய தலைப்பு அரசியலை கற்கும் வழிமுறைகள். அப்ப இதுக்கு ரெண்டு வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு முதல் அறிமுகம். டெஸ்ட்டுக்கு நீங்க எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்தா அறிமுகம் தான் எழுதணும். அப்ப நான் மேல பாருங்க, உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ்ல ஒரு அறிமுகம் ஒன்று எழுதியிருக்கிறேன். இதைத்தான் இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நீங்க மாறி மாறி எழுதணும். இந்த அறிமுகத்தை நீங்க நல்லா பாடமாக்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னொரு இது வரும். என்ன, அதுக்கு அடுத்தது நாங்க படிப்போம் அரசியல், அந்த கற்கட பிரிவுகள் என்னென்னத்தை நாங்க அரசியல்ல படிக்க போறோம் அப்படின்னு தலைப்பு வரும். அதுக்கும் இதைத்தான் எழுதணும். அதே போல அரசியல் வளர்ச்சி அப்படி ஒரு கேள்வி வந்தா அதுக்கும் இதைத்தான் அறிமுகமா எழுதணும். எனவே நான் சிம்பிளா தந்திருக்கேன் பாருங்க. கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 2500 வருஷமாக இந்த பாடம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. கால மாற்றத்திற்கு ஏற்ப புதுசா ஒரு விஷயம் சேரும், திரும்ப அடுத்த காலத்துல புதுசா ஒரு விஷயம் சேரும், இப்படி சேர்ந்து 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 அப்படியோ வளர்ந்து வந்திருக்குது. இதைத்தான் இந்த அடிப்படையில தான் இன்றைக்கு பாடசாலை பல்கலைக்கழகங்களையும் நாங்க இந்த அரசர்களை படிச்சு கொண்டிருக்கிறோம். இதைத்தான் நீங்க அறிமுகத்துல எழுதணும். சரியா? இப்ப நாங்க மெயின் விஷயத்துக்கு வருவோம். இந்த அரசியல் அறிவுங்கிறது எங்கட தந்தைமார் பெற்றோர்மாருக்கு இருக்குது. ஆனா அவங்க பாடசாலையிலேயோ காலேஜிலேயோ யூனிவர்சிட்டிலயோ படிக்கல. எங்களுக்கும் இருக்குது. ஆனா நாங்க கஷ்டப்பட்டு டியூட் எடுத்து படிச்சு பாடமாக்கி ஸ்கூலுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சு கொண்டிருக்கிறோம். எனவே இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் வேற வேற அப்படின்னு எங்களுக்கு தெரியுது தானே? சாதாரணமா எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நாங்க முறைசார் ரீதியில் கற்றல், முறை சாரா ரீதியில் கற்றல் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளான விஷயம் பாருங்க. நான் உங்களுக்கு அழகா நடுத்துல ஒரு பொக்ஸ் ஒன்று அடிச்சு இது இரண்டு வழியில் கற்கப்படும். ஒரு வழி என்ன? கற்கை துறையாக, அதாவது முறைசார் முறையில். அடுத்த வட்டத்தில் என்ன போட்டிக்கிறேன்? அனுபவ ரீதியான நடைமுறை ஊடாக, அதாவது முறை சாரா முறையில். இப்படி இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்ன செய்யறோம்? நாங்க படிச்சு கொண்டு வரோம். உதாரணத்துக்கு நல்லா கவனிங்க பிள்ளைகள், சைக்காலஜின்னு ஒரு பாடம் இருக்குது. சைக்காலஜின்னு ஒரு பாடம் இருக்குது. இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல 20 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு சைக்காலஜி தெரியாதா அப்படின்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு ஆள் முகத்தை சோகமா வச்சிருக்காரு, அப்ப உங்களுக்கு விளங்கும் தானே அவர் கவலையா இருக்கிறாரு. ஒரு ஆள் சந்தோஷமா இருக்காரு, அப்ப நம்ம கேட்போம் இன்னைக்கு என்ன நடந்த கட சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அப்ப நமக்கு விளங்குது அவர் வாழ்க்கையில ஏதோ சந்தோஷமா நடந்திருக்குது, அதனால சந்தோஷமா இருக்காரு. அப்ப சைக்காலஜியை பத்தி ஒரு சாதாரண ஒரு நாலேஜ் நமக்கு இருக்குது. எப்படி தெரியும்? அது சும்மா ஒரு நடைமுறையில கவலையா இருந்தா ஏதோ ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்ட்டு நாங்க கண்டிருப்போம். யாராவது சொல்லியிருப்பாங்க. நாங்க நடைமுறையில் எங்களுக்கு சில விஷயங்கள் நடந்ததால நாங்க கவலையா இருந்திருப்போம். அப்ப இப்படி நடைமுறை அனுபவ ரீதியாக நடந்த விஷயங்களை வச்சு ஒரு அளவு சைக்காலஜி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஒரு ஆள் பேசக்குள்ள அவர கண் இடது பக்கம் நோக்கி போகுது, இல்ல இல்ல வலது பக்கம் நோக்கி போகுதுன்னு சொன்னா நம்ம சொல்லுவோம் இவர் போய் சொல்றாரு அப்படின்னு சில விஷயங்கள் தெரியும். ஏன்டா வலது மூளை தான் கற்பனைக்கு பொறுப்பு. அவர் வலது பக்கம் பார்க்கிறாருன்னா ஒருவேளை பொய் சொல்றதுக்கு ஏதாவது யோசிக்கிறாரு அப்படின்ட்டு நாங்க சில முடிவுகள் எடுப்போம். எனவே நடைமுறை ரீதியா அனுபவ ரீதியா உளவியல் கொஞ்சமாவது எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாங்க அப்படியா படிப்போம்? நாங்க யூனிவர்சிட்டியில கோட்பாட்டு ரீதியாக ரிசர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு படிப்போம். எப்படி? ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு ஜோன் பவுலோ அப்படிங்கிற ஒரு ஆள் ஒரு ரிசர்ச் பண்றாரு, நல்ல இன்ட்ரெஸ்டான ரிசர்ச். நல்லா கவனிங்க. ஒரு நாய் ஒன்று இருக்குது. அந்த நாய்க்கு ஒரு இறைச்சி துண்டை போடுறாங்க. உடனடியாக அதுல வாயிலிருந்து ஒரு எச்சில் ஊறுது. அப்ப இது ஃபெஸ்ட், சரியா? பாருங்க எப்படி ரிசர்ச் நடக்குதுன்னு. திரும்ப அடுத்த நாள் இறைச்சி துண்டை போட்டார்.
திரும்பவும் அதுல வாயில எச்சில் ஊறுது, அதுக்கு பிறகு அதை சாப்பிடுது. இப்ப என்ன செஞ்சாருண்டா, அடுத்த நாள் இறைச்சி துண்டை போடுறதுக்கு முதல் ஒரு பெல் அடிச்சாரு. நான் திரும்பி பார்த்துச்சு, என்ன சத்தம். உடனடியாக இறைச்சி துண்டை போட்டாரு. டக்குன்னு எச்சில் ஊறுனுச்சு, அந்த இறைச்சி திண்டுச்சு. அவ்வளவுதான். இப்ப அடுத்த நாள் திரும்ப பெல் சத்தத்தை போட்டாரு. நாய் திரும்பி பார்த்துச்சு, என்ன சத்தம். இங்க பார்த்து இறைச்சி துண்டை போட்டாரு. போட்ட உடனே அதுல வாயில எச்சில் ஊறுனுச்சு. அடுத்த நாள் பெல் அடிச்ச உடனே அந்த நாய்க்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? எச்சில் ஊறுனுச்சு. பாருங்க, இறைச்சி போடவே இல்லை, பெல்லுக்கு எச்சில் ஊற வச்சுட்டாரு. இதுல இருந்து அவர் என்ன முடிவு சொன்னாருண்டா, இப்படித்தான் மனுஷன் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்றான். ஒன்று, ஒரு விஷயம் இதாலதான் நடக்குதுன்னு சொன்னா, ஓகே, இனிமேல் இப்படி இருந்தா இப்படித்தான், இப்படின்னா மனுஷன் கற்றுக்கொள்றான். இதான் கண்டிஷனல் தியரி அப்படின்னு ஒன்று உருவாக்கினாரு. நாங்க இதை என்ன செய்யறோம்? ஆராய்ச்சி பண்ணி, திரும்ப திரும்ப ஆராய்ச்சி பண்ணி, இது இப்படித்தான் நடக்கும்னு சொல்லி சயின்டிபிக் ரீதியா யூனிவர்சிட்டியில இருந்து படிக்கிறோம். அப்ப இதுதான் உளவியல். நீங்களும் பொலிட்டிக்கல் பாடம், அடுத்தது என்ன, நீங்க எடுக்கிற மற்ற பாடங்கள்ல நல்ல ரிசர்ச் எடுத்தீங்கன்னா, நீங்க யூனிவர்சிட்டி ஜஃப்னாவில் என்ன செய்யலாம்? சைக்காலஜி படிக்கலாம். அதுக்கு ஒரு 1.2 அப்படி எடுத்தீங்கன்னா ஆர்ட்ஸுக்கு வந்துடலாம். ஆனா சைக்காலஜி எடுக்கிறேன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.35க்கு மேல தேவைப்படும். அப்படி இருந்தா தான் நீங்க சைக்காலஜிங்கிற ஒரு பாடத்தை எடுக்கலாம். ஜஃப்னாவில் ஸ்பெஷல் இருக்குது, தமிழ் மொழியில படிக்கலாம். கொழும்புல பேராதனியில எல்லாம் இங்கிலீஷ்லாம் இருக்குது. சரியா? ஓகே. அதே போல இன்னொரு உதாரணம், எங்கட வீடுல யார் கட்டின? மேசன்மார் கட்டியிருப்பாங்க. அவங்க எங்க யூனிவர்சிட்டியில முறையா படிச்சாங்களா? இல்ல. சும்மா சின்ன வயசுல வேலைக்கு போயிருப்பாங்க, கட்டுறதை பார்த்திருப்பாங்க, அப்படியே பழகிருப்பாங்க. ஒரு சிலபஸ்ல, ஒரு ஆராய்ச்சி மூலம், கோட்பாடு மூலம் அப்படிலாம் படிக்கல. அதுக்கு சொல்லுவோம் முறை சாரா முறையில அவங்க படிச்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க வேலை செய்யறாங்க. ஆனா இன்ஜினியர்ஸ் மாதிரி அப்படியா? அவங்க கஷ்டப்பட்டு படிச்சு யூனிவர்சிட்டி போய் அதுல அவங்க இது ஒவ்வொன்றையும் ஆராய்ஞ்சி கோட்பாட்டு ரீதியாக இது இப்படித்தான் படிச்சு அவங்க பெரிய பெரிய பில்டிங்களை கட்டுவாங்க. இதை பாருங்க, துபாயில கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 827 மீட்டருக்கு உலகத்திலே மிக உயர்ந்த ஒரு கட்டிடத்தை கட்டி வச்சிருக்கிறான். எங்க? வெறும் பாலைவன மண்ணுல. பாலைவன மண்ணுல பெரிய கம்ப குத்தினாலே விழுந்துரும். இது எப்படி விழாம இருக்குது? அந்த அளவுக்கு அவங்க படிச்சு ஆராய்ச்சி பண்ணி, அதுக்கு என்ன தியரியை யூஸ் பண்ணாங்கண்டா, நீங்க ஒரு கொப்பிக்குள்ள இன்னொரு கொப்பித்தாளை ஒன்றோட ஒன்றை சேர்த்து வச்சு போட்டு இழுத்து பாருங்க, வர மாட்டுச்சு. இதே டெக்னிக்கை அவங்க படிச்சு ஆராய்ச்சி செஞ்சு கஷ்டப்பட்டு அவங்க அந்த மண்ணுல யூஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கீழே அப்படிலாம் வச்சு அது உலாத மாதிரி செட் பண்ணிருக்கிறாங்க. எனவேதான் நடைமுறை ரீதியாக கற்றல் ஒரு விஷயம் இருக்குது, கோட்பாட்டு ரீதியாக ஆராய்ச்சி முறை மூலமாக கற்றல் ஒரு விஷயம் இருக்குது. இந்த அடிப்படையில அரசியல் பாடத்தையும் நடைமுறை ரீதியாகவும் கற்கலாம். இதை நாங்கள் முறைசாரா முறையில் கற்றல் சொல்லுவோம். கோட்பாடு ரீதியாக பல்கலைக்கழகங்கள், பாடசாலைகள், அரசியல், என்ன கல்வி வேலை திட்டங்கள், இப்படியான ஒரு இடங்கள்ல முறையான கோட்பாடு அணுகுமுறைகள் இதெல்லாம் பயன்படுத்தி விஞ்ஞான ரீதியாக படிக்கிறது நாங்க முறைசார் கற்றல் சொல்லுவோம். சரியா? அப்ப இதுதான் விஷயம். அப்ப இது உங்களுக்கு சிம்பிளாக விளங்கிருக்கும். அப்ப முறைசாரா முறையில் எங்களுக்கு யாரெல்லாம் படிச்சு தருவாங்க? ஒன்று, நாங்க சின்ன வயசுல குடும்பத்திட்ட ஃபர்ஸ்ட் படிப்போம். அடுத்தது நண்பர்கள்ட்ட படிப்போம். நான் பாருங்க, ஒரு ஆட்டோ ஒன்று கீறி வச்சுக்கிறேன், ஜூம் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு தலையில ஓட்ட இருக்குது. சரியா? வளர்ச்சி, குடும்பம், நண்பர்கள், பத்திரிகை, வானொலி, தொலைக்காட்சி, இணையம், சினிமா, சஞ்சிகை, மேடை பேச்சு, இப்படிலாம் இருக்குது. அங்கிருந்து தண்ணி என்ன செய்யுது? அவர மண்டையில உழுவுது. இதை நான் கீறி வச்சுக்கிறேன். இது அவங்களோட மெமரி என்ன செய்யுண்டா, எப்படி வேலை செய்யும் எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் உருவாக்கினதான் இது. இதை பார்த்தாலே மைண்ட்ல பதிஞ்சிடும். எக்ஸாம் ஒரு கேள்வி வந்தா இந்த படம் ஞாபகம் வரும், வந்தா அதுக்குரிய எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும், டக்குன்னு எழுதி போட்டு வரலாம். இப்படி செஞ்சா திரும்ப திரும்ப படிக்க ஈஸி. ரிவிஷன் பண்றது அவ்வளவு சந்தோஷமாயிருக்கு. எடுத்து ஒருக்கா பிரட்டினாலே டக்குனு ரிவிஷன், ஒரு 2 நிமிஷத்துல ரிவிஷன் முடிஞ்சிடும். அடுத்தடுத்ததுக்கு நாங்க போய்கொண்டே இருக்கலாம். இப்படி இல்லாம ஒரே நோட்ஸ் பார்த்து பார்த்து ரிவிஷன் பண்றா மூளைக்கு கஷ்டம், போர் அடிக்கும், தூக்கம் வரும். நிறைய பேர் அந்த கேள்வியும் கேட்டுக்கிறீங்க, ஏன் எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு. நீங்க இப்படி ஒழுங்கா படிக்கல. சரியா? எனவே ஃபெஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், இப்படி ஒரு இதை கீறிக்கிறேன். அங்கால பாருங்க, ஒரு ஆள் புக்கை வச்சு கொண்டிருக்கிறாரு. அதுல அரசறிவியல் அவங்க எப்படி படிக்கிறாங்க? தகவல் ரீதியாக சான்றிதழ்களை அடிப்படையாக வச்சு, கருதுகோள்களை அடிப்படையாக வச்சு, ஒப்பீடு செஞ்சு, ஆய்வு செஞ்சு, விஞ்ஞான ரீதியா அணுகுமுறைகளை பயன்படுத்தி இப்படி படிக்கிறாங்க. இதுதான் அரசியல் விஞ்ஞானத்தை முறைசார் ரீதியாக கற்றல் எனப்படும். இவ்வளவுதான் விஷயம்.
இதை நான் உங்களுக்கு இன்னும் டீப்பா சொல்ல விரும்பல, என்னது சின்ன புள்ள விஷயம். அரசியல் நாங்க நடைமுறை ரீதியா குடும்பத்துல படிப்போம். எப்படி படிப்போம் எல்லாருக்கும் தெரியும். ஓட் லிஸ்ட்டுக்கு அரசியல்வாதி வந்து இதுதான் ஓட் போடணும்னு தருவான். அதுல நாங்க எதை படிக்கிறோம்? எப்படி ஓட் போடணும், ஏன் ஓட் போடணும், ஒரு ஆட்சியாளர் தெரிவு செய்யறதா ஓட் போடணும், ஏன் ஆட்சியாளர் தெரிவு செய்யணும், அதெல்லாம் நாங்க அதுல தெரிஞ்சு கொள்றோம். அதுக்கு பிறகு எங்களோட வாப்பாட அப்பாட ஃப்ரெண்ட்ஸ் மார் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி கலப்பாங்க, இன்னொரு கட்சிக்கு எதிராக கலப்பாங்க. அப்ப அதுல எங்களுக்கு விளங்கும், ஓ அரசியல் கட்சின்னு ஒன்று இருக்குதா, அதுல இவரெல்லாம் வேட்பாளர்களா இருக்கிறாங்களா, அது எங்களுக்கு விளங்கும். அப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நண்பர்கள் இன்றைக்கு போன்ல விஜயோட அரசியல் அங்க இந்தியாவுல போறது எல்லாத்தையும் நாங்க எல்லாரும் பார்த்திருப்போம் பெரும்பாலும். இப்படி சினிமாவுல, சஞ்சிகையில, ஆஹ் நண்பர்கள் போன் இப்படி நாங்க அரசியலை படிக்கிறோம். அப்ப இதை உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கிளியரா? நான் அடுத்ததுக்கு போகலாம்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இது சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லுங்க பாப்போம். அதுக்காக வேண்டி புரியலன்னு சொன்னா ஒன்றும் நீங்க சின்ன பிள்ளைன்னு நினைக்க மாட்டேன். சில டைம்ல நான் உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லியிருக்கலாம். நீங்க அதுக்கு வெக்கப்படாம பயப்படாம சொல்லுங்க, நான் உங்களுக்கு திரும்ப சொல்ல புரிய வைப்பேன். அரசறிவியலை நடைமுறை ரீதியாகவும் படிக்கலாம், அதை முறைசாரா முறையும்பும் என்ன கோட்பாட்டு ரீதியாக ஒரு கற்கை துறையாகவும் நாங்க படிக்கலாம். அப்ப இது உங்களுக்கு கிளியரா? அடுத்த கேள்விக்கு போகவா? இது ஒரு 10 மார்க்ஸுக்கு வந்தா சிம்பிளா அறிமுகத்தை எழுதிட்டு இதுகள்ல என்ன செய்யுங்க, இது ரெண்டு வழியாக கற்கப்படும் அனுபவ ரீதியாக போட்டுட்டு டெஸ்ட்டுக்கு குடும்பம், குடும்பத்துல எப்படி படிக்கிறோம், அடுத்தது நண்பர்கள் இங்க எப்படி படிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 4-5 நல்லா விளக்கிட்டு மற்ற நோமலா எழுதிட்டு அடுத்தது கற்கை துறையாக படிக்கிறோம், இதை முறைசார் முறைன்னு சொல்லுவோம் சொல்லி அதை நீங்க அப்படி அப்படி எழுதிட்டு முடிச்சிட்டீங்களா, விஷயம் முடிச்சு. ஓகே. எல்லாம் கிளியர் சொல்லிக்கிறீங்க. ஓகே, நாங்க இப்ப அடுத்த தலைப்புக்கு போவோம். அடுத்த தலைப்புக்கு நாங்க போவோம். சரி, இப்ப நாங்க அரசியல் கற்கைகளும் அதன் பகுதிகளும் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? பின்னால நாங்க என்ன படிக்க போறோங்கிறத சுருக்கமா படிக்க போறோம். பெருசான பாடமாக்க தேவையில்லை. நான் இதை பாடமாக்குறதுக்கு உங்களுக்கு கடைசியா ஒரு டெக்னிக் சொல்லி தருவேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மைண்ட் மேப் உங்களோட தலையில ஃபெஸ்ட்டுக்கே வந்துடும். அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா படிக்கக்குள்ள இன்ட்ரெஸ்ட் ஆகி, சரியா? எனக்கு நல்ல நான் படிக்கிற காலத்துல இந்த தலைப்பு கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு விளங்கினுச்சு, டக்குன்னு பாடமாகினுச்சு. அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தர போறேன். நாங்க எங்களோட முழு சிலபஸ்லயும் இந்த பொலிட்டிக்கல் பாடம்ங்கிறது 25,000 வருஷமாக வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்குன்னு பார்த்தோம். ஒவ்வொரு காலத்திலையும் ஒன்று புதுசா சேரும், அடுத்த காலத்துல இன்னொரு சேரும். இப்படி ஒரு கற்கை துறையாக இன்னைக்கு இது வளர்ந்து நிக்குது. அப்படித்தானே? இதைத்தான் நாங்க அறிமுகத்தில் எழுதுவோம். இந்த அரசறிவியலுக்குள்ள என்ன இருக்குது அப்படி என்னென்ன விஷயங்களை இந்த அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க, இதெல்லாம் முடிச்சு மேல் படிப்பு இந்தியா அங்க இங்க போய் பிஹெச்டிக்கு என்னத்தை படிக்கிறாங்க, என்ன இருக்குது இதுக்குள்ள இப்படின்னு நாங்க பார்த்தோம்னு சொன்னா அது எல்லாத்தையும் 5 சுருக்கலாம். ஒன்று அரசியல் நிறுவனங்கள், இதை நாங்க படிக்க போறோம். அடுத்தது அரசியல் நடைமுறைகள் ஒன்று படிக்க போறோம். ஆட்சியியல், அதாவது அரசாட்சி அப்படின்ற ஒரு தலைப்பை படிக்க போறோம். அரசியல் நடத்தைன்ற ஒரு தலைப்பை படிக்க போறோம். அரசியல் கருத்தியல் ஒரு தலைப்பை படிக்க போறோம். இது 5 தான் கீ பாயிண்ட்ஸ். நான் சொன்னேன் தானே, ஒரு யூனிட்ல 20% தான் பாடமாக்கணும்னு சொன்னேன் தானே ஒரு கட்டுரை கேள்வியில. அந்த கீ பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா? அறிமுகம். அறிமுகத்துல அதுல ஒரு ஒரு கீ பாயிண்ட்ஸ் வரும். இப்படிதான் இது 25,000 வருஷம் பழமையான, அதை பத்தி கொஞ்சம் எழுதணும்னு நார்மலா எழுதுற உள்ளடக்கம் போடுங்க. போட்டுட்டு அதுக்குள்ள அரசியல் நிறுவனம்னு போடுங்க. அடுத்தது அரசியல் நடைமுறைன்னு போடுங்க. அடுத்தது அரசியல் அரசாட்சின்னு போடுங்க. அரசியல், அடுத்தது கருத்தியல் இது நடத்தைன்னு போடுங்க. கடைசி அரசியல் கருத்தியல்னு போடுங்க. இவ்வளவு தான் நீங்க பாடமாக்க வேண்டியது. உள்ளுக்கு இருக்கிற விஷயம் எல்லாம் சும்மா விளங்கி வச்சு கொள்ளணும். சரியா? எங்கிட்ட இதுல நான் படிச்ச ஒரு கல்லூரியில கொமர்ஸ் படிக்கிற பொடியமார் ஏழோடு படிச்சு கொண்டிருந்தாங்க. அவங்கள படிக்கிற ஒரு முறம் இருக்குது, மிச்சம் அழகா இருந்துச்சு. அதை நான் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்ன செய்வாங்கண்டா, அவங்க ஒரு டியூட் வச்சிருப்பாங்க, முதலாவது யூனிட் டியூட். இதுக்குள்ள சார் வந்து விளங்கப்படுத்துவாங்க. அதை நல்லா புரிஞ்சு எடுத்து அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்டா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும். அதை படிச்சது அந்த எல்லா விஷயத்தையும் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கும். அது ஒரு பெரிய அந்த ஒரு தாள், அந்த பெரிய சதுர தாளுக்கு ஃபுல்லா வரும். அதை அழகா மடிச்சு 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 அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த டியூட்டை ஒரு ஒரு 2 என்ன அரைவாசி சுருக்கின மாதிரி
பெருசா இருக்கும் அந்த ஷார்ட் நோட்ஸ். அதுக்கு பிறகு அதை அந்த டியூட்டுக்குள்ள என்ன சொருகி வச்சிருவாங்க. திரும்ப ரிவிஷன் பண்ணக்குள்ள அவங்க ஃபுல் டியூட்டை படிக்க மாட்டாங்க. அந்த ஷார்ட் நோட்ஸ் எடுத்தாங்களே அது மட்டும் தான் படிப்பாங்க. இவங்க இதை ரிவிஷன் பண்ணி பண்ணி கொஞ்ச காலத்துல லேக்கிற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பாடமாயிரும். ஆனா அதுல சில கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சிருக்கணும். இப்ப அந்த ஷார்ட் நோட்ஸை திரும்ப சுருக்குவாங்க. இன்னும் ஒரு சின்ன ஒரு இதுக்கு சுருக்குவாங்க. சுருக்கி அதுல அழகா எழுதி வைப்பாங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் காலத்துல அதை திரும்ப சொல்லி சொல்லி பார்த்து ரிவிஷன் பண்ணி பண்ணி அதுவும் பழகிடும். திரும்ப அதையும் சுருக்குவாங்க. சுருக்கி சுருக்கி கடைசியில ஒரு யூனிட் சின்ன ஒரு நோட் காப்பில கொண்டு வந்துருவாங்க. நோட் காப்பில ஒரு பேஜை கொண்டு வந்துருவாங்க. சரியா? கடைசி எக்ஸாம் அண்டு அவங்களோட ஒரு சின்ன நோட் காப்பி இருக்கு தானே, அதுல ஃபுல் சிலபஸ் வந்துடும். அவங்க அழகா ஹாயா இருந்துட்டு நோட் காப்பியை பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் தலைக்குள்ள ஓடும். அழகான டெக்னிக் உண்டு. இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் மிச்சம் ஈஸியா இருக்கு. நானும் இதை ஏ லெவல் டைம்ல யூஸ் பண்ணேன். எனவே தான் இதை பயன்படுத்தி இன்னும் நிறைய டெக்னிக் இருக்குது. நான் உங்களுக்கு இடைக்கிட எல்லாம் சொல்லி தருவேன். இப்ப நாங்க அரசியல் கற்கைகளும் அதன் பகுதிகளும் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள இப்ப நாங்க போறோம். இதுல நான் சொன்ன 5 விஷயம் இருக்குது. இப்ப நாங்க ஒவ்வொன்றா படிக்க போறோம். முதலாவது அரசியல் நிறுவனங்கள். இது நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நிறைய படிக்கணும். 3ஆவது யூனிட் எடுத்தீங்கன்னா அரசுன்ற ஒரு பாடம் வரும். அது இந்த நிறுவனத்துல உண்டு. அதைத்தான் நாங்க ஃபுல்லா படிக்க போறோம். 4ஆவது யூனிட் எடுத்தீங்கன்னா அரசாங்கம் ஒன்று வரும். அதுக்குள்ள சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. சரி, இதெல்லாம் நாங்க படிக்க போறோம். அப்ப அதுவும் இந்த அரசு நிறுவனங்களுக்கெல்லாம் வரும். அப்ப இப்படி நாங்க பின்னால படிக்க போற அந்த விஷயம் என்னங்கிறத இப்ப சும்மா சுருக்கமா சொல்லியிருக்காங்க. அதுதான் முதலாவது அரசியல் நிறுவனங்கள். இதை நான் உங்களுக்கு லேசா மெமரைஸ் பண்றதுக்கு ஒரு டயக்ராம் ஒன்று கீறியிருக்கேன். இது ஒரு மெப் மாதிரி. பாருங்க, பெரியதொரு வட்டம், அதுக்குள்ள ஒரு சதுரம், அதுக்குள்ள 3 சதுரம், அதுல 2வது பாக்ஸுக்குள்ள 2 சதுரம். இது இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா உங்களுக்கு அந்த அவ்வளவு நிறுவனங்களையும் எடுத்துடலாம். சரியா? முதலாவது நிறுவனங்கள் என்ன அப்படின்னா, இதுக்கு முதல் எங்கட பாடசாலை இருக்குதானே, ஸ்கூல், இதுவும் ஒரு நிறுவனம் தான். எங்க சமய தலங்கள் இருக்குதானே, பள்ளி வாசல்கள், கோவில்கள், சர்ச், விகாரை, இதுவும் ஒரு நிறுவனங்கள் தான். ஆனா அது சமய நிறுவனம். பாடசாலை அதெல்லாம் கல்வி நிறுவனம். ஹாஸ்பிடல், அதே போல மருந்தகம், இதெல்லாம் கல்வி சுகாதார நிறுவனம். ஸ்போர்ட்ஸ் கிளப், ஐசிசி, அதெல்லாம் விளையாட்டு நிறுவனம். அதே போல அரசியல் நிறுவனங்களும் சிலது இருக்குது. உதாரணமா நாங்க கொழும்புக்கு போனோம்டா, அங்க பாராளுமன்றத்தை இந்த நினைக்கிறேன் ஜெயபரத்ன ஒரு கோட்டை, அந்த அந்த இடங்கள், அடுத்தது பெரிய பெரிய நீதிமன்றங்கள் நீங்க பாப்பீங்க கொழும்புல. உயர் நீதிமன்றம்லாம் இருக்குது, பெரிய விசாலமா இருக்குது. அது ஒரு நிறுவனம். ஆனா அது அரசியல் நிறுவனம். பாராளுமன்றம் அரசியல் நிறுவனம். அமைச்சரவை, உள்ளூராட்சி மன்றங்கள், நீதிமன்றம், இதெல்லாம் அரசியல் நிறுவனம். இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் என்ன நிறுவனம் அப்படின்னா, கிரேக்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இப்படியான நிறுவனங்கள் இருந்திருக்கு. அந்த நிறுவனங்கள் மூலம் தான் அவங்க அரசியல் செயற்பாடுகளை செஞ்சிருக்காங்க. நீங்க பாப்பீங்க, பெரிய மன்னர்களுக்கு பெரிய மாளிகை எல்லாம் இருக்குது. அங்கிருந்து அவங்க ஆட்சி செய்வாங்க. அதுவும் அரசியல் நிறுவனம் தான். ஆனா இப்ப பெரிய மாளிகைகள் அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு சும்மா நோமலா ஒரு அரசாங்க மாளிகை ஒன்று கொடுப்பாங்க. அது அவங்க இருக்கிறதுக்கான இடம். ஆனா பாராளுமன்றம், இந்த அமைச்சரவை, இதெல்லாம் இதன் மூலம் வந்து அவங்க ஆட்சி செய்வாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, அரசியல் நிறுவனங்கள். இது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்குது. இதனால நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இதை பத்தி கட்டாயம் படிக்கணும். ஏண்டா இதுதான் அடிப்படை. இங்க இருந்துதான் அரசியலே நடக்குது. அப்ப அது முக்கியம் தானே. அப்ப அதைத்தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். அரசியல் நிறுவனத்துல பாராளுமன்றம்டா என்ன, நீதிமன்றம்டா என்ன, அதே போல அமைச்சரவையில உள்ளூராட்சி மன்றங்கள்ல என்ன, இதெல்லாம் நாங்க படிக்கணும். அப்ப அந்த அடிப்படையில இதை 2ஆம் யூனிட் 3ஆம் யூனிட்ல நாங்க விரிவா படிச்சாலும் டெஸ்ட்டுக்கு நாங்க விளங்கிக் கொள்ளணும். நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல 5 விஷயம் படிக்க போறோம். அதுல அரசியல் நிறுவனங்களும் உண்டு. அரசியல் நிறுவனத்துக்குள்ள என்னென்ன இருக்குது பாருங்க, நான் கீறி வச்சுக்கிறேன். பெரிய வட்டம், இதுதான் பெரிய வட்டம். சரியா? இங்க பாருங்க, இந்த பெரிய ஒரு வட்டம், இது அரசு. அது கீழே இருக்கிற ஒரு சதுரம், இது வந்து என்ன, இது வந்து அரசாங்கம். இது நான் ஏன் இப்படி கீறிக்கிறேன்னு உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா அரசு தானே பெரிய ஆள், அதுக்குள்ளான அரசாங்கம் இருக்கும். அதனாலதான் ஒரு சின்ன இதோண்டு அரசாங்கம் போட்டிருக்கிறது. இப்ப அரசாங்கத்துக்குள்ள என்ன இருக்கும்? சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டத்துறை எங்க நடக்கும்? பாராளுமன்றம். நிர்வாகத்துறை எங்க நடக்கும்? அதுக்குள்ள அமைச்சரவை இருக்கும். அமைச்சரவைக்குள்ள பணிக்குழு அதெல்லாம் இருக்கும். அடுத்தது நீதித்துறை, அது எங்க நடக்கும்? நீதிமன்றத்துல நடக்கும். பாருங்க, இந்த டயக்ராம் உங்களுக்கு லேசா ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். பெரிய வட்டம், அதுல ஒரு சதுரம், அதுல 3 சதுரம். பெரிய வட்டம் அரசு, அதுக்கு இந்த அரசாங்கம், அதுக்கு சட்டத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. உங்களோட மைண்ட்ல எப்படியெல்லாம் நோட்ஸ் தந்தா ஞாபகம் நிக்குமோ அப்படிதான் நான் தந்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் இது முடிய வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். இதை நீங்க என்ன செய்யணும்? நான் படிச்சு தந்ததையும் வச்சு, இந்த எந்த ஷார்ட் நோட்ஸையும் வச்சு நீங்க கிரியேட்டிவா யோசிச்சு ஒரு ஷார்ட் நோட்ஸை எழுதணும். அதுல நீங்க வேற கலர் பேனைகளை யூஸ் பண்ணுங்க. சரியா? டிஃப்ரெண்டான கலர் பேனைகளை எல்லாம் யூஸ் பண்ணி கொடுங்க. நான் வெறுமனே நீல பேனையெல்லாம் எல்லாம் செஞ்சுக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம்? தலைப்புக்கு ஒரு ரெட் கலர் பென் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே. அப்ப அரசியல் நிறுவனங்கள்ல அரசு, அரசாங்கம், பாராளுமன்றம், அமைச்சரவை, நீதிமன்றம், உள்ளூராட்சி மன்றங்கள் இதெல்லாம் இருக்குது. இது ஒவ்வொன்றாக டீட்டெயில நாங்க பின்னுக்கு படிப்போம். இப்ப இதுல நாங்க என்ன படிக்கிறோம்னு சொன்னா, பாருங்க, இவற்றின் ஆரம்பம், வளர்ச்சி, கட்டமைப்பு, அதிகாரம், பொறுப்பு, நிலைமாற்றம், வேறுபாடு, சரியா, இந்த நிறுவனங்களுக்கு பிரஜைகளுக்கு தொடர்பு, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாங்க படிக்கிறோம். அப்ப முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன? அரசியல் நிறுவனங்கள். இப்படி எழுதிட்டு நீங்க என்ன எழுதணும் எக்ஸாம்ல? ஓகே, ஆரம்ப காலம் இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த அரசியல் நிறுவனமயப்படுத்தப்பட்டு தான் இருக்குது, அந்த வகையில இதை படிக்கிறது மிக முக்கியம் அப்படின்னு நீங்க எழுதணும். அதுக்கு அடுத்தது அரசியல் நிறுவனங்களாக அரசு, அரசாங்கம், பாராளுமன்றம், அமைச்சரவை, நீதிமன்றம், உள்ளூராட்சி மன்றம் இதெல்லாம் காணப்படுது அப்படின்னு நீங்க அழகா எழுதுவீங்க. எழுதிட்டு 7 மினிட்டால இது கட் ஆகும், திரும்ப ஜாயின் ஆகுங்க. எழுதிட்டு 3வது பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க. இது போன்ற நிறுவனங்களோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சு, அதோட வளர்ச்சி, அது எப்படி ஒவ்வொன்றா வளர்ச்சி அடைஞ்சிச்சு, கட்டமைப்பு எப்படி, இதெல்லாம் நாங்க படிக்க போறோம் என்ன என்று நீங்க எழுதினீங்கடா உங்களுக்கு இதுல பாயிண்ட்ஸ் ஓகே. சரியா? உதாரணமா அரசு எடுங்க. நாங்க 3வது யூனிட்ல என்ன படிக்க போறோம் தெரியுமா? இந்த அரசு எப்படி ஆரம்பிச்சது, பெஸ்ட்டுக்கு இது எப்படி ஆரம்பிச்சது, நிறைய கோட்பாடு இருக்கு. அதுல என்ன சமூக ஒப்பந்த கோட்பாடு இருக்குது, அதை நாங்க படிப்போம். இது எப்படி வளர்ச்சி அடைந்தது? அரசு ஆரம்பத்துல ஒரு கோத்திர அரசா இருந்து, அதுக்கு பிறகு மன்னர் ஆட்சி அரசு, அப்படி அப்படி வந்து இன்றைக்கு நவீன அரசு வரைக்கும் எப்படி வளர்ச்சி அடைஞ்சதுன்னு நாங்க படிப்போம். அதே போல கட்டமைப்பு, அரசியல் கட்டமைப்பு என்ன, அதோட கூறுகள் என்ன, அரசுக்கு அதிகாரம் என்ன, அதிகாரத்தை யாரு கொடுக்குறாங்க, அந்த அரசு தன் அதிகாரத்தை யார்கிட்ட கொடுக்கும், அவர் எப்படி அதை செயற்படுத்துவாரு, இந்த அரசு ஒரு நிலை மாற்றம் எப்படி அடையும், இப்படி ஒவ்வொன்றாக நாங்க டீப்பா 3வது யூனிட்ல படிப்போம். அங்க படிக்கக்குள்ள இந்த நோட்ஸ் இன்னும் உங்களுக்கு ஆழமாக பதிகிறதோட இலகுவாக உங்க மனசுல நிற்கும். இப்ப நாங்க அடுத்தது 2வதுக்கு போவோம். அதுதான் என்னன்னு சொன்னா, சரியா, அரசியல் நடைமுறைகள். அடுத்தது அரசியல் நடைமுறைகள். இது ஒன்றும் இல்லை, லேசான விஷயம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன நிறுவனம், அங்க என்ன நடக்குதுன்னு நாங்க படிக்கணும். சும்மா ஒரு கார் இருக்குது, அந்த கார்ட இன்ஜினை போலதான் அரசியல் நிறுவனங்கள். இன்ஜின் இருந்தா தானே கார் ஓடும். அந்த இன்ஜினுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாங்க படிக்கணும். வெறுமனே இன்ஜின் இருக்குது அதை மட்டும் படிச்சா போதுமா? இன்ஜினுக்குள்ள என்ன நடக்குது, என்ன என்ன வேலை செய்யுது, பெட்ரோல் போய் அதை எப்படி அந்த இன்ஜினோட கனெக்ட் ஆகுது, பெட்ரோல் வந்த உடனே எப்படி அதை ஒவ்வொன்றாக இயங்குது, இதெல்லாம் நாங்க படிக்கணும் தானே. இதே மாதிரி தான் அரசியல் நிறுவனங்கள் படிச்சா மட்டும் போதாது, அதுக்குள்ள என்ன நடக்குது, பாராளுமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது, நீதிமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது, இதை நாங்க படிக்கணும். இப்ப ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷனுக்குள்ள இதயம் இருக்குது, கல்லீரல் இருக்குது, கிட்னி இருக்குது. இதுதான் அரசியல் நிறுவனங்களை போல. ஒரு மனுஷங்கிறதுக்குள்ள இருக்கிற அந்த இதயம், இதெல்லாம் அரசியல் நிறுவனங்களை போல. அது எப்படி இயங்குது, கிட்னி எப்படி இயங்குது, இதயம் எப்படி இயங்குது, இறைப்பை எப்படி இயங்குது, இதெல்லாம் படிக்கிறது அரசியல் நடைமுறைகளை போல. இப்ப உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில நான் கீழே பாருங்க, மேலக்கு டயக்ராம திரும்ப கீறிருக்கிறது. ஆனா இதுக்கு நான் அரசு, அரசாங்கம் குறிக்கல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய வட்டம் என்ன, உலுகிற சின்ன சதுரம் என்னலாம் தெரியும். அப்ப நாங்க இங்க என்ன படிக்க போறோம்னு சொன்னா, சரியா,
இந்த சட்டத்துறை பாராளுமன்றத்துல ஜனநாயகம் எப்படி இருக்குது, அங்க தேர்தல், சுதந்திரமான நீதியான தேர்தல் அதுக்குள்ள எப்படி நடக்குது, பெரும்பான்மை விருப்பம் அங்க எப்படி தாக்கம் செலுத்துது, அங்க எப்படி சட்டத்தை ஏத்துறாங்க, இதெல்லாம் நாங்க பாராளுமன்றத்துக்குள்ள படிப்போம். அமைச்சரவைகள் என்ன படிப்போம்? வரவு செலவு திட்டம் எப்படி கொண்டு வராங்க, பாராளுமன்றத்தில் இயற்றப்பெற சட்டங்களை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க, இதெல்லாம் படிப்போம். நீதிமன்றத்தில் என்ன படிப்போம்? அவங்க எப்படி சட்டத்துக்கு விளக்கம் சொல்றாங்க, மனித உரிமையை எப்படி பாதுகாக்கிறாங்க, அதே போல மனுஷனுக்கு எப்படி நீதியை கொடுக்குறாங்க, இதெல்லாம் படிப்போம். நாங்க பின்னால இருக்கிற யூனிட்ல டீட்டெயிலா படிப்போம். அப்ப இரண்டாவது தலைப்பு என்னன்னா அரசியல் நடைமுறைகள். மேல அரசியல் நிறுவனங்கள் படிச்சோம், அங்க என்னென்ன நடக்குதுன்னு படிக்கிறது தான் அரசியல் நடைமுறைகள். நான் எழுதிக்க பாருங்க. ஒவ்வொரு நிறுவனமும் வேறுபட்ட ஒவ்வொரு நிறுவனமும் வேறுபட்ட நடைமுறைகளை கொண்டுள்ளது. சோ அதை படிப்பது பிரதானமானது. அப்படி படிச்சா என்ன நன்மை? படி அதை எல்லாத்தையும் நாங்க படிக்கிறதால எங்கட பாராளுமன்றம் எப்படி இருக்குது, அமெரிக்காட பாராளுமன்றம் எப்படி இருக்குன்னு விளங்கி கொள்ளேன். அப்ப எது சிறந்தது அப்படின்னு பொருத்தமான செயல்முறை எங்களால கண்டுபிடிக்க இயலும். அப்ப இதை நீங்க ஒரு பாயிண்ட்ஸ் எழுதுவீங்க. எழுதிட்டு அடுத்தது என்ன எழுதுவீங்க? உதாரணத்துக்கு பாராளுமன்ற செயல்முறை, சட்டவாக்கம் நடக்கிறது. அதே போல என்ன நடக்கும்? அங்க ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சுன்னா பெரும்பான்மை வாக்கெடுக்கப்படும். அந்த பாராளுமன்றத்துக்கு சுதந்திரமான நீதியான தேர்தல் மூலம் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவாங்க. இதெல்லாம் அதுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அதெல்லாம் எழுதுவீங்க. அடுத்தது அமைச்சரவை. இது நோட்ஸ் வைக்கிறது மட்டும்தான் எழுதணும் இல்ல, நீங்க பின்னால சட்டத்துறையை அழகா படிப்பீங்க, அமைச்சரவை ஃபுல்லா டீட்டெயிலா படிப்பீங்க, நீதித்துறை டீட்டெயிலா படிப்பீங்க. அந்த டைமும் நாலேஜ் வந்துடும். அதெல்லாம் மிதுக்க வச்சு எழுதுங்க. இங்க உங்களுக்கு தேவை கீ பாயிண்ட்ஸ். அரசியல் நிறுவனம், அரசியல் நடைமுறை, அதுக்குள்ள உங்களுக்கு இந்தந்த விஷயங்கள் தான் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா போதும். அங்க படிக்கிற விஷயங்களை சேர்த்து இதை நீங்க எழுதினா சரி. இப்ப நாங்க மூணாவது விஷயத்துக்கு போவோம். அதுதான் அரசாட்சி. அரசாட்சியின் சிம்பிள் பிள்ளை என்னண்டா, இப்ப நான் உங்களை இந்த அரசாட்சியை செஞ்சு கொண்டிருக்கிறோம். சரியா? எனக்கிட்ட படிக்கணுங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் வந்தீங்க. சரியா? ஒரு எதிர்பார்ப்போட வந்தீங்க. நான் என்ன செய்யறேன்? எந்த ஸ்டைல்ல நான் உங்களுக்கு படிச்சு தரேன். இது எந்த அரசாட்சி. சில சார்மார் என்ன செய்வாங்க? பிரசன்டேஷன் போட்டு படிச்சு கொடுப்பாங்க. அது அவங்களோட டெக்னிக். அந்த ஸ்டைல்ல அவங்க படிச்சு தராங்க. இன்னும் சிலவங்க ஸ்மார்ட் டிவில படிச்சு தருவாங்க. இன்னும் சிலவங்க ஒயிட் போர்ட்ல படிச்சு தருவாங்க. நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு உங்களோட மெமரியில எப்படி எல்லாம் பதியும்னு எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து அதை உங்களுக்கு தந்து கடைசி இது எல்லாத்தையும் எப்படி உங்களோட மைண்ட்ல வச்சுக்கொள்ளலாம்னு சொல்லி தந்து நான் என்ன செய்யறேன்? சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லி உங்களுக்கு படிச்சு தரேன். இது ஒரு முறை. இதை மாதிரித்தான் மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆட்சியெல்லாம் தெரிவு செய்வாங்க. மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, இப்படித்தான் ஒரு ஆட்சியாளர் இருக்கணும்னு சொல்லி. எனவே ஆட்சியாளர் அவர்த டெக்னிக்ல, அவருக்கு ஏற்ற ஒரு முறையில அந்த நாட்டை ஆட்சி செய்வாரு. இதுதான் அரசாட்சி. இப்ப இலங்கையில ஜனநாயக ஆட்சி நடக்குது. மக்கள் எல்லாரும் ஆட்சியாளரை தெரிவு செஞ்சாங்க, மக்களோட விருப்பப்படி சட்டங்களை ஏற்றுவாங்க, அதன்படி அந்த மக்கள் ஆளுவாரு. சவுதி அரேபியாவில் மன்னர் ஆட்சி. அங்க என்ன மன்னர்கள் இருப்பாங்க, அவங்க அந்த ஸ்டைல்ல ஆட்சி செய்வாங்க. சரியா? எனவே இதை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த செஷன்ல விரிவா சொல்றேன். கட்டாயம் திரும்ப ரீஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. உடனடியாக நின்ற உடனே ரீஜாயின் ஆகுங்க. நாங்க என்ன செய்வோம்? அவசரமாக பாடத்தை திரும்ப ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் படிச்சிருந்த கிளியரா? செக் பண்ணுங்க. கிளியர்னு போடுங்க. கிளியர்னு சொன்னா கிளியர்னு போடுங்க. இது வரைக்கும் படிச்சு தந்தது கிளியரா உங்களுக்கு? ஸ்டொப் ஆக போகுது டக்குன்னு. வெரி குட். சரி, ஓகே.